விதை நெல் விதைத்து இன்னையோட பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆகுது. நம்ம வந்து இந்த விதை நெல் வந்து விதைச்சு, அதுக்கப்புறம் வந்து அந்த நிலத்த வந்து அப்படியே சும்மா விடக்கூடாது. அந்த நிலத்த சுத்தூர என்ன பண்ணோம்னா, சின்ன சின்ன கொம்புகள கட் பண்ணி, அத சுத்தூர நட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலி மாதிரி, அதாவது நாங்க கட்டுக்கம்பி வந்து கடையிலேருந்து வாங்கின்னு வந்து, வேலி மாதிரி சுத்தி கட்டுவோம். இது வந்து எதுக்காக நம்ம இந்த கட்டுக்கம்பி வந்து கட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஈவினிங் டைமு, மார்னிங் டைமு வந்து கம்பல்சரி வயல் பக்கம் தான் இருப்போம். அப்போ ஆடு, மாடு எது வந்தாலும் வந்து நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்து தெத்திருவோம். ஆனால் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா, இந்த பன்னிகள்லாம் பார்த்தீங்கன்னா, நைட் டைம் தான் கூட்டமாக வரும். அதுங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வயல் வரப்பு வெளியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கிழங்குங்க, எதனா ஒண்ணு அந்த வரப்புங்கள்லாம் வந்து என்ன பண்ணும்னா தோண்டும். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா, நம்ம முன்னெச்சரிக்கையாக வந்து கட்டுக்கம்பிலாம் வந்து கட்டி வைக்கணும். நம்ம வந்து ஒரு விதை நெல் விதைச்சா மட்டும் போதாது. அதை வந்து முறையாக பாதுகாத்தா மட்டும்தான், அது விதை நெல் வந்து நன்றாக முளைச்சி, நமக்கு வயல்ல நடுவதற்கு தேவையான அந்த நாற்று வந்து கொடுக்கும். உங்களுக்கு வந்து விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரித்தா மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோ, எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.